வெல்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்ட்டின் கிளென்னா அப்படிங்கிற ஒரு தம்பதியரோட கேஸை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். மார்ட்டின் வந்து 46 வயது, கிளென்னாவுக்கு 49 வயது. மார்ட்டின் எப்படி கொல்லப்பட்டார், அவர் வந்து எப்படி அந்த கொலையை கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க வந்து மெக்சிகன் ஸ்டேட்டில் வாழ்ந்தாங்க. இந்த சம்பவம் நடந்த நாள் வந்து மே மாதம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகலாம். மே மாதம் 2015ஆம் ஆண்டு மார்ட்டின் அண்ட் கிளென்னா அவங்களோட வீட்டில் இருந்து எந்த ஒரு நடமாட்டமும் வெளியே இல்லை, 2-3 நாளாக இல்லை. அப்படிங்கிறதுனால அவங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து அவங்க வீட்டை போய் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும் பட்சத்தில் அந்த வீடு ஆள் நடமாட்டம் இல்லாமல் அமைதியாக இருக்குது. அதனால் அந்த வீட்டு கதவை திறந்து உள்ளே போய் பார்க்காங்க. அந்த கதவு லாக் செய்யப்படலை, சாதாரணமாக தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க உள்ளே போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, மார்ட்டின் வந்து அவரோட ட்ரௌசரோட இறந்த நிலையில் கிடக்கிறாரு. கிளென்னா வந்து ஒரு போர்வையில் சுற்றப்பட்ட நிலையில், அவங்களும் கிட்டத்தட்ட இறந்த மாதிரி தான் தெரியுது பார்க்குறதுக்கு. உடனே அந்த பக்கத்து வீட்டு நபர் வந்து 911க்கு கால் பண்ணி, இந்த மாதிரி இந்த ஸ்பாட்டில் 2 பேர் இறந்து கிடக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை கொடுக்குறாரு. அதுலேருந்து ஒரு 10 நிமிஷத்தில் போலீஸ் அண்ட் பேராமெடிக் டீம் வந்துடுறாங்க. வந்து செக் பண்ணி பார்த்ததில் மார்ட்டின் ஆல்ரெடி இறந்து போயிட்டாரு அப்படின்னு தெரியுது. கிளென்னாவோட உடலை வந்து அங்கேருந்து நவுட்டும் போது கிளென்னாவோட உடலில் வந்து அசைவு வருது. அதை வச்சு பார்க்கும்போது அவங்க உயிரோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஆம்புலன்ஸில் ஏற்றி அவங்கள வந்து ஹாஸ்பிட்டல் அனுப்புகிறாங்க. அப்படி ஹாஸ்பிட்டல் அனுப்பும் போகும்போது ஆம்புலன்ஸில் வச்சு கிளென்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் மார்ட்டின் இப்படி பண்ணீங்க, ஏன் இப்படி பண்ணீங்க, இதையே கண்டினியூஸாக அவங்க சொல்லிகிட்டே இருக்கிறதாக அந்த ஆம்புலன்ஸில் இருந்த டாக்டர் வந்து பின்னாட்களில் சாட்சியம் கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதை கேஸ்க்கு பின்னாடி பார்க்கலாம். ஆக்சுவலாக 2005 வருஷம் மார்ட்டின் வந்து ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் அவரோட லெஃப்ட் சைடு பிரெயினில் அடிபட்டு லெஃப்ட் சைடு பாடி ஃபுல்லாகவே பேரலைஸ் ஆகிடுது. ஸோ அவர் வந்து படுக்கை ஆயிடுறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா கிளென்னா தான் அவரை ஃபுல்லாக கேர் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. அவங்களோட பொருளாதாரமும் ரொம்ப வீழ்ச்சி அடையுது. ஏன்னா அவர் தான் ஒர்க்கிங்கில் இருந்தார். அவருக்கு இந்த மாதிரி ஆனனால அவங்க வந்து அங்கே ஊனமுற்றோர் அந்த நிதியை வச்சு தான் அவங்க குடும்பத்தை நடத்துகிற மாதிரி இருக்குது. இந்த கட்டத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிளென்னா வந்து சூதாட்டத்துக்கு அடிமையாயிடுறாங்க. கேசினோ இந்த மாதிரி விஷயங்கள்ல அடிமையாகி 2010ஆம் ஆண்டு அவங்களோட காரை வந்து சூதாடி இது பறி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2015ஆம் ஆண்டு அதே மாதிரியான விஷயம்தான் நடக்குது. அது வந்து வீடு ஏலத்துக்கு போகிற மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. அப்பவும் கிளென்னா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மார்ட்டின் இதை மாதிரி நடக்காது வைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஆர்குமெண்ட் வருது. இந்த ஆர்குமெண்ட் வந்து கடைசியில் வந்து கிளென்னா வந்து மார்ட்டினை துப்பாக்கியை வச்சு சுட்டு கொலை பண்ணிட்டு தானும் தற்கொலை பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு போகிறாங்க. அது நடந்து இதெல்லாம் போலீஸ் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ட்டினோட அட்டாப்சி ரிப்போர்ட் வருது. என்னென்னு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 புல்லட் வந்து அவரை க்ளோஸ் ரேஞ்சிலேருந்து ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வருது. 2 புல்லட் அவரோட பின்பக்கமாக லாங் ரேஞ்சிலேருந்து ஷூட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி வருது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் வந்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்க சர்ச் பண்ணுறதுக்காக. எதுவும் எவிடன்ஸ் கிடைக்குமா என்ன ஏதுன்னு பார்க்குறதுக்காக போகும்போது அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பேக் நிறைய லெட்டர்ஸாக போலீஸுக்கு கிடைக்குது. அந்த லெட்டர்ஸ் வந்து கிளென்னா தான் எழுதியிருக்காங்க. நான் வந்து தற்கொலை பண்ணிக்கிற போகிறேன், அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அதில் எழுதப்பட்டிருக்கு. 1 லெட்டர் 2 லெட்டர் இல்லை, நிறைய லெட்டர்ஸ் நிறைய மாடுலேஷனில் எழுதியிருக்காங்க. இதில் இருந்து கிளென்னா தான் இந்த சம்பவத்தின் பின்னணி அப்படின்னு போலீஸ் தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அந்த வீட்டை மேற்கொண்டும் நல்லா தேடி பார்க்கும்போது அந்த வீட்டோட லிவிங் ரூம் சோஃபாக்கு அடியில் வந்து ஒரு பிஸ்டல் கிடைக்குது. அதை வந்து பேலஸ்டிக் டெஸ்ட்டுக்காக அனுப்புகிறாங்க. அனுப்பும்போது என்ன ப்ரூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேலஸ்டிக் டெஸ்ட்டில் வந்து இந்த கன்னு தான் மர்டர் வெப்பன் அப்படிங்கிறத அவங்களும் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க.
இதில் வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸில் ஐ விட்னஸ்னு யாருமே இல்லை மனுஷங்க, ஒருத்தரை தவிர. அவர் தான் ஆப்பிரிக்கன் கிரே பேர்டு, மார்ட்டினோட பெட்டான ஆப்பிரிக்கன் கிரே பேர்டு. அதோட பேர் வந்து பட். அதுதான் பின்னாட்களில் ஒரு பெரிய சென்சேஷனாக மாறுது அந்த மாகாணத்தில். என்னன்னு கேட்டிங்கன்னா, மார்ட்டின் இறந்த பிறகு அந்த பேரட்டை வந்து அவங்களோட எக்ஸ் ஒய்ஃபான கிறிஸ்டினா கெல்லர் வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அந்த வீட்டுக்கு போன பிறகு இந்த கிளி வந்து பயத்தில் கதறுது. என்ன கதறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அவங்களுக்குள்ள கடைசி நேரங்களில் நடந்த ஆர்கியூமெண்ட் என்னவா இருந்ததோ அதை பற்றி இந்த கிளி திரும்ப 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 பேசுது. அது எப்படி பேசுதுன்னா, இந்த சைடு பார்த்து ஒரு ஒரு கேரக்டராகவும், இந்த சைடு பார்த்து இன்னொரு கேரக்டராகவும் பேசுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி கிளென்னா சொல்கிற மாதிரியும், இல்லை நீ சூதாடி தான் இது பண்ண அப்படிங்கிற மாதிரி மார்ட்டின் சொல்கிற மாதிரியும், கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லுது. என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் ஃபக்கிங் ஷூட் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லுது. இந்த வார்த்தையை சொன்னதுக்கப்புறம் கிளி அமைதியாயிருது. இதை வந்து போலீஸ் என்னவா எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் மார்ட்டின் உயிரோட இருந்து பேசின கடைசி வார்த்தைகளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க. இருந்தாலும் இந்த கிளியோட சாட்சியை வந்து கோர்ட்டில் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா கிளியோ கோர்ட்டுக்கு வெளியில் நடந்து போகிற மக்களோ ஏதோ சொல்கிற விஷயங்கள் வந்து காதால் கேட்குற சாட்சியமாக தான் கருத்தப்படுமே தவிர்த்து, ஏன்னா அவங்க யாரையும் கோர்ட்டில் கொண்டு வந்து நிப்பாட்டி கிராஸ் எக்ஸாமின் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால இந்த கேஸ் வந்து இதோட இப்படியே போயிடுது. இதுக்கப்புறம் தான் இந்த பேலஸ்டிக் டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாமே வருது. போலீஸ் வந்து கிளென்னாவை வந்து கோர்ட்டுக்கு கூட்டு போகிறாங்க அவங்களோட ட்ரையலுக்காக. இறுதியாக 2017 ஆண்டு கோர்ட் வந்து என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குது அப்படின்னா, லைஃப் சென்டென்ஸ் வித்தவுட் பரோல் அப்படின்னு கொடுக்குது. இதுக்கு அடுத்து இந்த கிளென்னா என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2019 இன்னொரு அப்பீல் பண்ணி பார்க்காங்க. இருந்தாலும் கோர்ட் வந்து இல்லை, கொடுத்த தண்டனை சரிதான் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் அவங்க ஜெயிலில் தான் இருக்காங்க, அவங்களோட லைஃப் சென்டென்ஸ் தண்டனை அனுபவிச்சு. ஒரே ஒரு விஷயம்தான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கருத்தை நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தவங்க முடியாதவங்களை பார்க்குறது கஷ்டம்தான். இருந்தாலும் கணவன் மனைவியோ பெற்றவங்களோ பார்க்க வேண்டியது நம்மளோட கடமை. கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங்.